வேறுங்கோ உங்களுக்கு கொண்டு நான் காட்ட போகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு மாதுளம்பழம் இருந்தது தெரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு. எங்கட டைம் இப்போ இப்படி வர போகுது. ஆனால் ஒரு மரம் இல்லை. இந்த 1 2 3 4 5 மாதுளை மரம் வச்சிருக்கிறேன். இது நல்ல வடிவாக இருக்குது. இந்த சிரட்டை மாதிரி அப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். வா, ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி குடிப்போம். நான் ஒருக்கா முதல் உங்களுக்கு ஒரு சீம்பாத் மேலே இருக்குன்னு காட்டினானല്ലോ, அதுக்கு மேலே ஒரு நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கோ. அந்த கடல் தெரியுது பார்த்தீங்களா? வடையாக இருக்குது. இதெல்லாம் வீடுகள் போல இருக்கு என்ன ஹோட்டலில். நாங்கள் வச்சு மாடி உசரத்தில் இருக்கிறோம் தெரியுமா, 8 மாடி. இப்போ அந்த அதுக்கு சும்மா இருக்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குது. அப்படி எங்கே வேறுங்க, எனக்கு பின்னால் வேற வேணும். அந்த சீம்பா தெரியுது பின்னாலே மேலே. ஓகே, ஐஸ்கிரீம் சனமாக இருக்கு. இந்த ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து 5 யூரோ. ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. எனக்கு இனிப்புண்டா நல்லா பிடிக்கும், இவ்வளோ சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் வந்து பிடிச்ச ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிட்றேன். இந்த ஜெலாட்டோ வந்து எனக்கு பிடிக்கும். வேண்டி அரைவாசி சாப்பிட முடிக்கல, டக்குன்னு இப்படி தண்ணியாக வந்துட்டு பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ, அவ்வளோத்துக்கு வெக்கை. தலைக்கு கலை மசாஜ் செய்வாங்க. இவருக்கு வந்து பெடிக்குறவா பொம்பளை தானே செஞ்சோன்று இருந்தவா. அப்போ அவருக்கு வந்து பொம்பளை சேர பிடிக்காதாம், என்னை விட யாருமே காலத்தொடக்கூடாதாம் என்று அப்படி சொல்லுவேன்னு வச்சிங்களே. சீச்சி, அப்படி எல்லாம் இல்லை. அவன் வந்து அங்கால மசாஜுக்கு அவாக்கு ஆள் வந்துட்டு தான் இப்போ பின்ன இவரை மாற்றி விட்டு கிடக்கு சரியா செய்ய சொல்லி. இந்த இதெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ இவையெல்லாம் ஒரு டாக்டர் மாதிரி நாங்கள் நினைக்கணும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இப்படி ஆண் பெண் பார்க்கணுமோ அதே மாதிரி தான் இப்படி செய்கிறது. இதை நாங்கள் தப்பான நிலையில் பார்த்து செய்யக்கூடாது. இது வந்து எங்களோட உடலை வந்து அழகாக வச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக வச்சிருக்கும். ஏனண்டா இந்த தொழிலும் இதான். இவற்றை கால் இப்படி வடிவாக இருக்கிறதுக்காக நான் தான் ஆரம்பமே நான் தான் இவருக்கு செஞ்சு விடுறேன். நான் என்ன கவலை உங்கள்கிட்ட சொல்லுங்களேன். அந்த காலத்திலேருந்தே நான் தான் செய்கிறது. இப்போ இந்த வேலைகள் நான் செய்யாதபடியாக இவர் செய்கிறார். அதனால் நான் அந்த வேலை செய்கிற வேலையை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து தலை மசாஜ், முகமெல்லாம் மசாஜ் பண்ணி, இங்கே வருவோம் முதுகெல்லாம் மசாஜ் பண்ணி நல்லா இருந்தது. நல்லா நிச்சயம் கொண்டு நான் காசு சரியான குறைவு தெரியுமா. 35 ஃப்ராங்க் வந்து தலை மசாஜோட தலையெல்லாம் கழுவி இந்த எல்லாம் செய்கிறதுக்கு 35 யூரோ. முகம் எல்லாம் சும்மா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ட்ரைனிக்குங்கண்டு. ஆனால் ஃபேஷியல் மாதிரியே வடிவாக எல்லாம் செஞ்சு விட்டவியல் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா இருக்குது. நான் இது இந்த தொழில் செய்கிறதால நான் ஒரு உங்களுக்கு கரண்டி பண்ணுவேன்.
ஏன்னா உண்மையில் நல்ல நீட்டான வேலை செஞ்சவியல். அந்த டைம் பார்க்கல நல்லா விரும்பி அந்த தொழிலை செஞ்ச மாதிரி தெரிஞ்சது எனக்கு. நல்ல வடிவாக செஞ்சவியல். இந்த முகமெல்லாம் செய்கிறதுக்கு வந்து 30 யூரோ, தலை செய்கிறதுக்கு அவ்வளோத்துக்கும் 35 யூரோ, மற்றது முதுகு மசாஜ் தனியாக அரை மணத்தியாலத்துக்கு 25 யூரோ. சரியான மலிவு. நீங்கள் அட்ரஸ் போட்டுருக்குறேன், வந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்குவோம். ஏற்கனவே இந்த முதலாவது யூடியூப்பில் நான் வேண்டியது போட்டேன். நான் ஃபுட் மசாஜ், பெடிக்கூர் அதெல்லாம் செஞ்சது. ஓகே, இப்படி ரிலாக்ஸுக்கு தான் நீங்கள் வாருது. இந்த முறை நாங்கள் பெருசாக ஓடி ஆடி தெரியல, ரிலாக்ஸ் எடுக்கன்னு வந்த நாங்கள். அந்த 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 விடுமுறை தான் இந்த விடுமுறை. நன்றி. இப்போ நாங்கள் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த நாங்கள். ஓகே, எங்கடா இந்த சாப்பாடையும் ஒருக்க சாப்பிட்டு பார்ப்போம்ண்டு. நல்ல வடிவாக இருக்குது. மேலே எல்லாம் சின்ன அங்காலையும் ஆக்கள் இருக்கிறேன், இஞ்சால இடத்துல ஆக்கள் இல்லை. அப்போ சாப்பாடு வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு. முதல் நான் ஸ்ப்ரிங் ரோல் எடுத்தேன். நான் இவர் ஒரு சூப் எடுத்தவர். சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குதாண்டேன்னு. இது வந்து ஸ்ப்ரிங் நூடில், சிங்கப்பூர் நூடில். நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது, மறந்து போனோம் சாப்பாடு கொண்டு எடுக்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு. சிக்கன் ரைஸ் வந்துட்டுது, பிராட்டனா ரைஸ். இவ்வளோ சாப்பிட்ட சாப்பாடு வந்து 38 ரூபா வந்தது. சரியா, 2 பேருக்கும். நான் சாப்பாட்டை காட்டினேன் தானே. சாப்பாடு சரியான மலிவாக தான் இருந்தது. ஆஹா ஓஹோன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. ஓகேயா, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. 1974 இவர் பிறந்த ஆண்டு. நாங்கள் வந்து இஸ்பானியாவுக்கு வந்ததுக்கு என்ன வாங்கினாங்கள்னு சொன்னால், நிறைய காப்பு வாங்கினானுச்சு. பாருங்க, இந்த காப்பு வடிவாக இருக்குதா, கலர் கலர் காப்பு. கருப்புக்கு காப்பு தான் ரொம்ப முக்கியம் சொல்ல போகிறா சொன்னீங்க. பாருங்க, இந்தியாவோட இஸ்பானியா மலோக்கா பயணம் முடிவடைகிறது. திரும்பி வரணுமென்று தோன்றில்லை, ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணினாங்கள். நாங்கள் போகிற இடங்களை வந்து திரும்ப போகணுமென்று தோன்றது. அது எங்களோட நாடு ஸ்ரீலங்கா இல்லாட்டி இந்தியா ரெண்டும் போக சொல்லும். சரியா, தானும் வீடியோக்குள்ளே வரணுமெண்டு என்ன பிடிச்சி கொண்டு வரேன். வாப்பா ஆட்டாங்க காவடி. நானே கையில் அது இப்படி தூக்கி பிடிச்சி வச்சுக்கணும். எனக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கித்தாங்க சொல்லி போட்டேன். சரி, இப்போ நேரம் சரியாக 8:30, இரவு 8:30. சரியா, இந்த நேரங்களில் தான் இப்படி அங்காளி பக்கம் கடற்கரை, இஞ்சாலி பக்கம் கடைகள். இப்படி இரவு நேரங்களில் தான் நடக்க ஓகேயா இருக்கும். ஃப்ரான்ஸ் மாதிரியும் இருக்குது, ஆனால் நல்ல இடம். கடற்கரைக்காகத்தான் நாங்கள் வாரதே. விடுமுறை என்று வாரது என்னென்னா கடற்கரை. இப்போ எங்களோட ஊர் கடற்கரையில எல்லாம் வந்து கூடுதலாக அந்த நீந்த இல்லாது அலைகள் அடிக்கும். ஆனால் அது நல்ல வடிவு. இங்கே கடற்கரையில் வந்து வடிவாக நீந்தலாம், போகலாம். இல்லை கொஞ்சம் துப்புரவாக வச்சிருப்பினம். இந்த மரங்களை பாருங்க இல்லை வடிவாக இருக்குன்னு. இந்த ஒன்றோட ஒன்று இப்படி முட்டுற மாதிரி அதை வெட்டி வச்சுருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதை நாங்கள் ஒன்று சொல்லணும். ஏண்டா எங்களோட ஹோட்டலுக்கும் முன்னால் தான் ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருந்தது, 5 guys அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கால பர்கர் கிங் இங்கே காணையில் கண்டன் அந்த இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. பர்கர் கிங் இருந்தது, அது சொல்லி போட்டேன். இவ்வளவு வந்து இவ்வளோ நாளும் நாங்கள் அதில் போய் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது பெருசு பிடிக்காது. இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்டாச்சு. நல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் போட்டிருக்கிறேன். மற்றதுகளெல்லாம் போடி இல்லை. நாங்கள் மற்ற இடங்களுக்கு போய் அங்கேயும் டக்குன்னு சாப்பிட்டு வந்தது. அதான் எங்களோட ஹோட்டல் அந்த வருது அந்த கடற்கரைக்கு பக்கத்தில். அப்படியே உங்களுக்கு எங்களோட உள்ளுக்குள்ளே நான்
ரூமையும் ஒருக்கா காட்டுவேன் போயிட்டா. வாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரூமையும் காட்டுறேன். இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருப்பீங்களேன்னு நிற்கிறேன். இது பகுதி 6. அடுத்தது வந்து பார்ட் 6 தான் இனி போட போகிறேன். சரியா? இந்த எங்களோட ஆலமரம் வந்தால் நீங்கள் நினைக்கணும் அது நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல். நல்ல பெரிய பனைமரம், அங்கால கடற்கரை. இதுதான் எங்களோட ஹோட்டல். இந்த இருக்குது சொல் ஹவுஸ் பை மெலியா இருக்குதல்லோ மலோர்காண்டு, அதுதானா? இதுக்குள்ளே தான் எங்களோட ஹோட்டல். நான் ஏற்கனவே காட்டிட்டேன், இருந்தாலும் வாங்க உள்ளுக்குள்ளவே காட்டுறேன்னா. நடந்து வந்தால் காலியாக இருக்குது. அப்படியே வந்து இந்த சின்ன பீச்சாரில் நான் இருந்துட்டேன். ஓகே, வாங்க நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். சரியா? இந்தியோட எங்களுடைய விடுமுறை மயோர்காவுடன் நிறைவு செய்கிறது. ஒருக்கா உங்களுக்கு காட்டுவோம். இது ஒருக்கா இதை பார்த்தா அந்த கோழி கூடு தெரியுமா? கோழியை மூடி வைக்கிற அது மாதிரி எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு வித்தியாசமான லைட் உண்டு பாருங்கோ. நாங்கள் எங்களோட வீடு மாதிரித்தான் இவ்வளோ நாளும் இதுக்குள்ளே வச்சுருந்த நாங்கள் உடுப்புகள் எல்லாம். வீட்டை எப்படி இருப்பேனோ வந்த உடனே எல்லாம் இதுக்குள்ளெல்லாம் மடக்கி நானும் வெறும் வச்சிடுறது. அப்புறம் போய்க்கே இது எல்லாத்தையும் அப்படியே மடித்து கொண்டு வீட்டை கொண்டே துவைக்கிறது. இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சூக்கேஸில் இப்போ எல்லாம் அடுக்கப்பட போது. இவ்வளோ தான் சாமான். நாங்கள் ஹேண்ட் லக்கேஜோடு தானே வந்து நாங்கள். ஓகே, எல்லாம் ரூம் எல்லாம் இப்படி விட்டுட்டு நாங்கள் இனி அடுத்த முறை வரணுமென்று எனக்கு தோன்றில்லை. இங்கே இந்த இடத்துக்கு சில இடங்கள் திரும்ப திரும்ப வரணும் மாதிரி தோன்றுமில்லோ, அது எங்களோட ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் தான். அப்படியே அதோட கேரளா அங்கெல்லாம் சில நாடுகள் இருக்குது, சைனா பக்கங்கள், அதுகளெல்லாம் அந்த திரும்ப திரும்ப போகணும் என்று தோன்றும். இந்த ஆசியா நாடு நாங்கள் பிறந்த நாடு. ஏற்கனவே எல்லாம் காட்டினா இருந்தாலும் போய்க்கலே நாங்கள் இப்படி தான் விட்டுட்டு போவோம். இன்னும் மடக்க முடியல. இந்த பார்த்தீங்களா எல்லாம் அவை எப்படி எங்களுக்கு தந்துச்சினமோ அதே மாதிரி நாங்களும் அப்படியே விட்டுட்டு போவோம். போக விட்டு யாரும் எங்களை பார்த்து இந்த மனம் வந்து கசக்கப்படாது. காலையில் எழும்பி இப்படி திறந்தா இங்கால சுயம்பாத், அங்கால கடல். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் நின்று என்ன இருந்தாலும் சில ஞாபகங்களை நாங்கள் வந்து நினைவில் வச்சுருக்கணும், மறக்கக்கூடாது. இது எங்களுக்கு நல்லதே கொடுத்துருக்குது. ஒரு நாட்டை வந்து அந்த இடத்த வந்து பார்த்துருக்கணும் இல்லோ, அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எங்கே தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்னு சொல்லல, ஒரு சும்மா ஃபார்மசி மாதிரி ஒரு டாக்டர் வேலை வச்சு பார்க்குறார். எனக்கு தான் வருத்தம் வந்து எப்பயுமே விடுமுறைக்கு வலிக்கிட்டா ஒருக்கா டாக்டர்கிட்ட போகாமல் நான் வீட்டை போகிறதில்ல. அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது போகாட்டித்தான் அது அதிசயம், போனால் அதிசயம் இல்லை. சரியா? மற்றது வந்து வருத்தம் வர்றது பெரிய விஷயம் இல்லை, வருத்தத்துலேருந்து மாறி வர்றதான் பெரிய விஷயம். சரியா? அதுக்காண்டி இப்போ வீடியோவில் நீங்கள் போட்டதுக்காகத்தான் நீங்கள் உங்களுக்கு நாறு பட்டுட்டுது அதனால கதைப்பினம் அதையெல்லாம் நீங்கள் காதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியா? அந்தந்த நாள் தான் வாழ்க்கை. சரியா? இன்றைக்கு வாழ்கிறதுன்றது வாழ்க்கை, நாளைக்குன்றது நம்பிக்கை. சரியா? வாங்க உங்களுக்கு வேறு போன ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன். உள்ளுக்கு கனவேர் வெயிட் பண்ணினோம். அப்புறம் எங்களுக்கு பெரிய வருத்தம் நினச்சிட்டாங்க. அவருக்கு கை நோவுது. அந்த கடலில் வந்து விளையாக்கில் அந்த கை இப்படி அமர்த்த இறுக்கி நோவும் இல்லை, அது கை நோவும். அது சரியாக நொந்து கொண்டு இருக்குதாம்மா, அதான் வந்தது. சரி, இப்படியே இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஹாஸ்பிட்டலோட எங்களோட ஃபேரியனும் விடுமுறையும் நல்லபடியாக முடிஞ்சுது. சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.